வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செய்திகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அமைதி பேரணி. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரு மதத்தினரிடையே நிலவும் பதற்றமான சூழல். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மலையை சுற்றி போலீசார் குவிப்பு. உதகையில் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார். கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை. பல்லடம் அருகே அரசு பேருந்துகள் சரியாக இயக்கப்படாததால் மாணவர்கள் அவதி. அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் சாலை மறியல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. ராஜாஜி பூங்கா அருகே தொடங்கிய இந்த பேரணி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் அருகே நிறைவு பெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று கரூரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இடிக்காம நில்லுங்க. அண்ணாவின் நினைவு நாளையொட்டி கோவையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. VKK மேனன் சாலையில் தொடங்கிய இந்த பேரணி காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அறுபடை வீடுகளில் ஒன்றான சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது. இந்து மற்றும் இஸ்லாமிய சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் மலையேறி சென்று வழிபாடு செய்ய அனுமதி உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடுவதாக சில இஸ்லாமிய அமைப்புகள் அறிவித்தன. இதற்கு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி நாளை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக இந்து அமைப்புகள் அறிவித்துள்ளன. மத ரீதியான மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியிருப்பதால் மதுரையில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
வழிபாட்டிற்காக திருப்பரங்குன்றத்திற்கு வரும் இரு சமூக மக்களையும் போலீசார் கடும் சோதனைகளுக்கு பிறகே மலையேற அனுமதித்து வருகின்றனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி போலீசார் 100க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகளை அமைத்துள்ளனர். உதகையில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் கஸ்தூரிபாய் காலனி, இந்திரா காலனி, குருசடி காலனி ஆகிய பகுதிகள் உள்ளன. இப்பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் பல மாதங்களாக தூர்வாரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் தேங்கிய துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து நோய் பரவுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கழிவுநீர் கால்வாய்களில் சமூக விரோதிகள் சிலர் இறைச்சி, நெகிழி போன்ற கழிவுகளை கொட்டி வருகின்றனர். இதனால் மாடு, நாய் போன்ற விலங்குகள் அந்த கழிவுகளை உண்பதால் உயிரிழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வாருமாறு உதகை நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் அருகே அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதி பாளையம் ஊராட்சியில் நல்லூர் பாளையம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கணபதி பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். நல்லூர் பாளையத்திலிருந்து கணபதி பாளையத்திற்கு 5 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்போது பேருந்துகள் முறையாக இயக்கப்படாததால் மாணவ மாணவியர் தினம்தோறும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நல்லூர் பாளையம் கிராம மக்களும் மாணவர்களும் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாயந்தரம் அந்த குழந்தைங்க 38 நம்பர் பஸ் வராதனால குழந்தைங்க வர்றதில்ல, நடந்து வர்றாங்க. 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸுங்க, 6:15 ஸ்கூலை விட்டு வர்றாங்க வெளியே. கணபதி பாளையத்துல இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. கள்ளிமேடு வந்து ஆமாங்க, இல்லைங்க, கள்ளிமேடு பஸ் விட்டு இறங்கி அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 6:40க்கு பஸ் விட்டு அங்க இறங்குறாங்க. 6:40க்கு மேல இங்க ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டருக்கு எத்தனை மணி நேரம் ஆகுங்க? சின்ன குழந்தைங்க மெதுவாக தான் வருவாங்க. அந்த பேக் அவ்வளோ வெயிட் தூக்கிட்டு ஒரு 40 நிமிஷம் ஆகுங்களா? இங்க வரும்போது 7:30 ஆயிருது. இப்பயே குழந்தைங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஆம்னி ரெகுலரா வந்து அங்க நின்றுட்டு இருக்குது, எங்களை கவனிக்கிறாங்க, வாட்ச் பண்ற மாதிரி இருக்குமா, பயமா இருக்கு, அட்ரஸ் கேட்கற மாதிரி கேட்க வர்றாங்கம்மா, உள்ள நிறைய பேர் மாஸ்க்குகளை போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க குழந்தைங்க. தகவல் அறிந்து அங்கு வந்த பல்லடம் போலீசார் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரசு பேருந்துகளை சரிவர இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். உடல் மொழி அசைவுகளுடன் மழலையர்கள் திருக்குறள் மற்றும் பழமொழியை ஒப்பித்து உலக சாதனை படைத்துள்ளனர். கோவை நீலாம்பூரில் தமிழ் மொழியின் தொன்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அங்குரம் பாடசாலா இயங்கி வருகிறது. உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் பழமொழிகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் நோக்கில் இப்பள்ளியில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 80க்கும் மேற்பட்ட மழலையர்கள் திருவள்ளுவர் வேடமணிந்து வந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். 5 நிமிடத்தில் 35 திருக்குறள் மற்றும் பழமொழிகளை மழலையர்கள் உடல் மொழி அசைவுகளுடன் கூறி அசத்தினர். மழலையரின் இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. மேலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு
பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஓமலூர் அருகே கிராம மக்கள் சாலையில் பூக்கோலமிட்டு வீதியுலா வந்து அம்மனை வரவேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கரிசல்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள கண்ணடி மாரியம்மன் கோயிலில் திருவிழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இதனையொட்டி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கண்ணடி மாரியம்மனின் சக்தி ஊர்வலம் 18 பட்டி கிராமத்திற்கும் நடைபாதையாக தூக்கிச் செல்லப்பட்டது. அப்போது முத்துநாயக்கன்பட்டி கிராம மக்கள் சாலையில் பலவண்ண மலர்களாலும் பச்சரிசியாலும் கோலமிட்டு அம்மனின் சக்தி கரகத்தை வரவேற்றனர். மேலும் தேங்காய் பழம் படைத்து கிராம மக்கள் வழிபாடு செய்தனர். தமிழ் வம்சாவளியை சேர்ந்த இளைஞருக்கும் அமெரிக்க பெண்ணுக்கும் செஞ்சியில் உள்ள கோயிலில் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவர் தனது குடும்பத்துடன் கடந்த 30 ஆண்டுகளுக்காக அமெரிக்காவில் வசித்து வருகிறார். பாஸ்கரனின் மூத்த மகன் அவினாஷ் நாசாவில் அறிவியல் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் அமெரிக்க பெண்ணான கேத்ரினுக்கும் காதல் மலர்ந்துள்ளது. இரு வீட்டாரது சம்மதத்துடன் செஞ்சியில் உள்ள காமாட்சியம்மன் கோயிலில் பாரம்பரிய முறைப்படி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. கடல் கடந்து சென்றாலும் குலதெய்வ கோயிலில் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்ட மணமக்களை பல்வேறு தரப்பினரும் வாழ்த்தினர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் தென்காசி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தேனி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்ற தென்காசி மற்றும் கரூர் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 30-23 என்ற புள்ளி கணக்கில் தென்காசி அணி வெற்றி பெற்றது. முதலிடம் பிடித்த தென்காசி அணிக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் சுழற்கோப்பை மற்றும் 50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். 2ஆம் இடம் பிடித்த கரூர் அணிக்கு 30,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. ஒரு புள்ளி எடுக்க வேண்டும் அல்லது ஒரு புள்ளி இழக்க வேண்டும். கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப்